கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் நமக்கு கிருபையாக இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த வேளையிலும் கூட அவருடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். முதலாவது நம்முடைய தேவனுக்கு நம் இரட்சகர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த 2 வாரங்களாக அப்போஸ்தலனாகிய பவுலின் பிரயாணங்கள் என்கிற தலைப்பில் தொடர்ந்து தேவனுடைய சத்தியங்களை, தேவன் நமக்கு கொடுக்குற பாடங்களை நம்ம தியானிச்சுட்டு வரோம். சரி, இப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது அதான் கடந்த வாரம் பார்த்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன தலைப்பில் இந்த வார பாடத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம் அப்படின்னா, மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார் என்கிற தலைப்பில் நாம் இந்த பவுலினுடைய பிரயாணங்களை நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். 3ஆம் பாகத்துக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். சரி, இப்போது நம்ம ஜஸ்ட் ஒரு கடந்த வார பாடத்தை ரீகால் பண்ணிவிட்டு இந்த வார பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம் பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சீலாவோடு 2வது மிஷனரி பிரயாணத்துக்குள்ளே அங்கே போகிறார். அப்போது அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், அந்தியோகியாவிலிருந்து சபையிலேருந்து இப்போ இவங்க கிளம்புறாங்க. சபையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஃபஸ்ட்டு எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், இந்த டைம் எங்கே வராங்க அப்படின்னா, அந்த ஏசியா மைனரில் கடந்த முறை அவர் ஊழியம் செய்த அந்த சபைகளை பார்க்குறக்கு வராங்க. லீஸ்த்ரா வராங்க. அப்போ இங்கே என்ன ஒரு முக்கியமான சம்பவம் லீஸ்த்ராவில் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல் பயணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கல்லடி வாங்கினார். மரித்து போனார் அப்படின்னு சொல்லி அவரை வெளியே பட்டணத்துக்கு வெளியில் வீசிட்டு போவாங்க. அந்தளவுக்கு அவர் கல்லடிப்பட்டார். ஆனால் தேவன் பாருங்கள், அந்த இடத்துல கிருபையாக இப்போ இந்த முறை ஒரு பிரயாணத்துக்கு போகும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேவர் ஒன்று அங்கே கிடைக்குது. ஒரு அருமையான ஒரு சகோதரரை அங்கே பார்க்குறார், தீமோத்தேயு. கடந்த வாரம் பார்த்தோம் இல்லைங்களா? அவரை பார்க்குறார். அவர் அங்கே சுற்றி இருக்கிற சபைகளால் ஒரு நல்ல ஒரு சாட்சி வாங்கின ஒரு சகோதரராக அங்கே இருக்கார். இப்போ அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கேருந்து ஊழியத்துக்கு கிளம்புறாங்க. இப்போ தீமோத்தேயுவும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. சரி, இப்போ போகும்போது எங்கே போகிறாங்க அப்படின்னா, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சு பாருங்கள். மேலே ஏசியா மைனர்லேயே மேலே கலாத்தியா, பிரிகியா, அப்படியே மேலே போனோம்னா ஏசியா. ஸோ இப்போ மேலே போகிறதுக்கு கலாத்தியா இந்த பகுதிகளில் ஊழியம் பண்ணுறதுக்கு பவுல் அங்கே ட்ரை பண்ணுறார். ஆனால் தேவனுடைய சித்தம் திட்டம் வேறாக இருந்தது. என்னவாக இருந்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஐரோப்பாவுக்கு சத்தியம் போகணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இவங்க கிளம்புறாங்க. பவுலுக்கு ஒரு கனவுல ஒரு மக்கதோனியாக்காரன் அவர் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறார். ஸோ தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை புரிந்து கொண்டு இங்கே பவுல், சீலா, தீமோத்தேயு எல்லாரும் கிளம்பி எங்கே வராங்க அப்படின்னா, ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே அங்கே என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ முதல்ல ஐரோப்பா கண்டத்தில் எங்கே வராங்க அப்படின்னா, பிலிப்பி பட்டணத்துக்கு வராங்க. அங்கே தான் ஆற்றங்கரையில் அந்த ஒரு அருமையான ஒரு சகோதரியை பார்க்குறாங்க. லீதியாள் அப்படிங்கிற ஒரு சகோதரியை பார்க்குறாங்க. அவங்களுக்கு சத்தியம் சொல்கிறாங்க. அவர்கள் சத்தியத்துக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ ஐரோப்பா கண்டத்தினுடைய முதல் சகோதரி லீதியாள் அப்படிங்கிறத நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். முதல் சபை பிலிப்பி சபை. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இதே பட்டணத்தில் இன்னொரு ஸ்திரீ இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கெட்டுப்போன தேவதூதர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற ஒரு சகோதரி, குறி சொல்லுகிற ஒரு பெண்மணியை பார்க்குறாங்க. ஸோ பவுல் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த ஆவியை அதட்டி அவர் விரட்டி விட்டுறார். ஸோ அதனால் அவரோட இந்த அம்மாவுடைய எஜமான்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகுது. ஸோ வருமானம் கிடைக்காததுனால இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடந்த வாரம் பார்த்தோம், சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டுறாங்க. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிறைச்சாலையில் உட்காவலறையில் கொண்டு போய் போட்டுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் தொழு மரத்தில் அவங்களுடைய காலை மாட்டி வச்சுறாங்க. ரொம்ப கடுமையான வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே அங்கே போகிறாங்க. ஸோ ஆனாலும் பவுலும் அங்கே சீலாவும் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நடு ராத்திரியில் தேவனை துதித்து பாடிட்டு இருக்காங்க. ஸோ தேவன் பாருங்கள் என்ன பண்ணுறார் பார்த்தோம். மிகப்பெரிய ஒரு பூமி எதிர்ச்சி ஒன்று அங்கே வருது. சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் அதிருது. இவர்களுடைய விலங்குகள் எல்லாம் அங்கே ரிலீஸ் ஆகுது. ஸோ இதை பார்த்துட்டு பாருங்கள், திடீர்னு அங்கே சிறைச்சாலைக்காரன் ஒரு வேளை தப்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னைத்தான்
அந்த கத்தியால் வாளால் தன்னை குத்திக்க போகிறார். அப்போ தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே உங்களுக்கு எந்த கெடுதியும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சத்தியம் சொல்லி, அந்த சிறைச்சாலைக்காரன் அந்த ஓவர் நைட்டில் அவர் சத்தியத்துக்குள்ளே வரார். அதற்கப்புறம் பவுலுடைய காயங்கள் எல்லாம் கழுவுறார். அவரும் அவருடைய வீட்டார் எல்லாரும் அங்கே சத்தியத்துக்குள்ளே அங்கே வராங்க. ஸோ இதுதான் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். சரி, இப்போ அதற்கப்புறம் என்ன நடக்குது பாருங்கள். பிலிப்பி பட்டணம் வரைக்கும் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், 2வது சுவிசேஷ பிரயாணத்தில். இப்போ 2வது சுவிசேஷ பிரயாணத்தில் பிலிப்பிக்கு அடுத்தது எங்கே நடக்குது, எங்கே பவுல் பிரயாணம் பண்ணுறார் பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1 வசனம். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. பாருங்கள், அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் அங்கே ஒன்று இருக்குது. பாருங்கள், இப்போ எங்கே வராங்க அப்படின்னா, இப்போ பிலிப்பி பட்டணத்துக்கு அடுத்தது இப்போது பவுல் சீலா எல்லாம் எங்கே வராங்க பாருங்கள், தெசலோனிக்கே அப்படிங்கிற பட்டணத்துக்கு வராங்க. நமக்கு நல்லா பரிச்சயமான ஒரு தெசலோனிக்கே சபை இருக்கிற அந்த ஒரு பட்டணத்துக்கு வராங்க. சரி, இப்போது இந்த தெசலோனிக்கே பட்டணத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா பாருங்கள், இது வந்து ஒரு போர்ட் சிட்டி, அதாவது துறைமுக நகரம், துறைமுகம் இருக்கக்கூடிய ஒரு நகரம். இந்த ஒரு நகரத்தை குறித்து பார்த்தோம்னா கல்வி, கலாச்சாரம் இதிலெல்லாம் ரொம்ப பேர் பெற்ற ஒரு நகரமாக இருக்குது. பாருங்கள், இது இந்த கிரீஸ், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கிரீஸ் தேசம் இருக்கு இல்லைங்களா, அந்த நாட்டினுடைய 2வது மிகப்பெரிய ஒரு நகரமாக இது இருக்குது. அது வடக்கு பக்கத்தில், நார்த்தன் கிரீஸ் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டணம். சரி, இப்போது இங்கே வந்துடுறாங்க. இப்போது இங்கே வந்ததுக்கப்புறம் பாருங்கள், வழக்கம் போல் அப்போஸ்தலனாகிய பவுல் யூதர்களுடைய ஜெப ஆலயத்துக்கு அங்கே போகிறார். போய் அங்கே சத்தியங்கள் அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். பாருங்கள், வழக்கத்தின்படியே போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்கள் எல்லாம் எடுத்து அவர்களோடு சம்பாஷிக்கிறார். பாருங்கள், கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்று நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்துகிறார். சரி, இப்போ சத்தியத்தை சொல்கிறார். சொல்லும்போது பாருங்கள், ஒரு சிலர் பாருங்கள், அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் அங்கே சேர்ந்து சத்தியத்துக்குள்ளே ஒரு வகுப்பார், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அங்கே சத்தியத்துக்குள்ளே விசுவாசத்தோடு வராங்க. அதே நேரத்தில் நமக்கு தெரியும், ஒரு வகுப்பார் சத்தியத்துக்குள்ளே வந்தாங்கன்னாவே அதே நேரத்தில் சாத்தானால் அங்கே எதிர்ப்பும் அங்கே கிளம்பும். ஸோ வழக்கம் போல் இங்கேயும் எதிர்ப்பு கிளம்புது. பாருங்கள், என்ன நடக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் இப்போ பவுலை தேடுறாங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6 வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6 வசனம். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். பாருங்கள், தேடுறாங்க. பவுலையெல்லாம் தேடும்போது கிடைக்கல. உடனே சில சகோதரரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கவனிக்கலாம். இப்போது அப்போஸ்தலர்கள் அந்த ஆதிகால சபையினுடைய சீஷர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இன்னும் மாதிரி விட்னஸ் வாங்கியிருக்காங்க பாருங்கள். உலகம் முழுக்க இவர்கள் சத்தியம் சொல்லக்கூடிய விஷயம், அந்த நியூஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. எங்கே போனாலும் அங்கே இவங்களை குறித்த ஒரு பயம் இருக்குது. அதாவது மற்றவர்கள், யூதர்களுக்கு, மற்ற மதத்துக்காரர்கள், இவர்களுக்கு எல்லாமே ஒரு பயம், நடுக்கம் இருக்குது. உலகத்தை கலக்கிறவங்க இங்கேயும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள், அங்கே பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இன்றைக்கி நாமும் நம்ம அநேக சத்தியங்கள் எல்லாம் சொல்கிறோம். நம்ம பேரெல்லாம் கேட்டோம்னா நம்ம பக்கத்து ஊரில் அல்லது பக்கத்து தெருவுக்கே தெரியாது, அப்படி ஒரு பிரதர் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் பாருங்கள், அந்த காலத்தில் சகோதரர்கள் எங்கே போனாலும் உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்கன்னு சொல்லி பயந்து நடுங்கியிருக்காங்க. ஸோ அதற்கப்புறம் அந்த எதிர்ப்பு அங்கே கிளம்பின உடனே சகோதரர்கள் அங்கே நைட் டைமில் வழக்கம் போல் பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு அங்கே போகிறாங்க பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் அங்கே இருக்குது. தெசலோனிக்கே பட்டணத்தை குறித்து பார்த்தோம்னா இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. போகிறாங்க, ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஒரு சிலர் சத்தியத்துக்குள்ளே வராங்க, ஒரு எதிர்ப்பு வருது. எதிர்ப்பு வந்தோடனே அங்கே நைட் டைமில் பவுலையும் சீலாவையும் அடுத்தது பட்டணத்துக்கு சீசர்கள் அனுப்பி வச்சிடறாங்க. சரி, இப்போது இந்த ஒரு தெசலோனிக்கே பட்டணத்தை குறித்து பார்த்தோம்னா 2 நிருபங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறார். அப்போது இதில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம கவனித்தோம்னா,
எப்படிப்பட்ட ஊழியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலால் இந்த பட்டணத்தில் செய்யப்பட்டது? இது ஒரு கேள்வி. அப்போ இவருடைய ஊழியத்துக்கு எப்படி அந்த சபை பலன் கொடுத்தது? இது ஒரு கேள்வி. இப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல இவர் செய்த அந்த ஊழியத்தை குறித்த டீட்டெயில்ஸ் ஒரு சில வசனங்கள் தான் அங்கே இருக்குது. ஆனாலும் இதை நாம் நிருபங்களில் போய் பவுல் எப்படி அங்கே பிரயாசப்பட்டிருக்கா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதெல்லாம் நம்ம படிக்கும்போது. அதற்கு அந்த சபை எப்படி பலன் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம் இந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு எப்படி பிரயாசப்பட்டிருக்கார். இவர் ஏற்கனவே பிலிப்பி பட்டணத்தில் ரொம்ப பாடுபட்டு கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கார். சிறைச்சாலையில் போய் தொழுமரத்துல எல்லாம் மாட்டி கொடுமைப்படுத்தியிருக்காங்க, சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த ஒரு கஷ்டத்திலேயே இவர் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வரார். இப்போ வந்து இங்கே எப்படி பிரயாசப்பட்டிருக்கார் பாருங்க, வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். பாருங்க, பிலிப்பி பட்டணத்தில் வெகு போராட்டம், ரொம்ப பாடுபட்டாலும் இப்போ தெசலோனிக்கே பட்டணத்தில் வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சத்தியத்தை எப்படியாவது சகோதரர்களுக்கு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே வரார். ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அங்கே சத்தியத்தை அங்கே சொல்கிறார்? ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் போல தெரியுது. அப்போ ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறார் அப்படின்னா, அந்த சபையின் மீது, தெசலோனிக்கே பர்டிகுலராக அந்த சபையின் மீது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உணர்வை ஒரு வசனத்தில் வெளிப்படுத்துகிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். அவர் எப்படி அவர் ஃபீல் பண்ணியிருக்கார் அந்த சபையின் சகோதர சகோதரிகளை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. பாருங்க, என்ன மாதிரி ஒரு வசனம் பாருங்க. பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. அதாவது பால் கொடுக்கிற தாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. கை குழந்தை, பால் குடிக்கிற ஒரு குழந்தைய தாய் எப்படி பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துருக்கார் சபைகளை. சபையில் அங்கே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அளவுக்கு அவர் பார்த்துருக்கார். அப்படின்னா அந்த உணர்வு அவருக்குள்ளே எப்படி இருக்கணும் பாருங்கள். இது எல்லாமே இன்றைக்கி நமக்கு பாடம். சபையை விசேஷமாக வழிநடத்தக்கூடிய சகோதரர்கள், மூப்பர்கள், இவங்க சபையின் சகோதர சகோதரிகளை எப்படி பார்க்கணும், எப்படி பரிதவிப்போடு அவர்களுக்காக பாடுபடணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பவுல் நமக்கு ஒரு முன்மாதிரியாக அங்கே வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டுருக்கார். அநேக சபைகள் இன்றைக்கும் பார்த்தோம்னா சகோதர சகோதரிகள் அங்கே கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரும். அப்போது சபையை வழிநடத்தக்கூடியவர்கள் எப்படி அதை டீல் பண்ணணும், தன்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை சின்ன சின்ன சண்டைகள் போட்டுக்கிட்டா எப்படி அவர்களை சமாதானப்படுத்தி தட்டி கொடுத்து தொடர்ந்து அவர்கள் அன்போடு வளர்வதற்கு என்ன பண்ணுவாங்கன்னு அந்த தாய் பண்ணுற மாதிரி சபையை வழிநடத்தக்கூடியவர்கள் அதே விஷயத்துக்குள்ளே போகணும். ஏதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பல சபைகளில் சகோதர சகோதரிகள் பிரச்சனைகள் வரும்போது அதை வழிநடத்துகிறவங்க அதை சரியாக டீல் பண்ணாமல் அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து பிரிவினை நோக்கி அங்கே போகிறத நம்ம பல சபைகளை நம்ம கவனிக்கிறோம். ஆனால் பவுல் பாருங்கள், நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாடத்தை இங்கே கொடுக்குறார். தாய் மாதிரி இருந்து அந்த சபைகளை வழி நடத்தியிருக்கார். பாருங்கள், அந்த உணர்வின் நிமித்தம் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, பாருங்கள் சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாக இராதபடிக்கு டே நைட், இரவும் பகலும் நாங்கள் வேலை செஞ்சு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். என்ன மாதிரி ஒரு ஊழியம் பாருங்கள். இரவும் பகலும், நைட் டியூட்டியும் போயிருக்கார், பகல் டியூட்டியும் போயிருக்கார். கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் வேலை செஞ்சுட்டு தேவனுடைய ஊழியத்தை வேலைகளை அங்கே தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், பெயர் சபைகள் எல்லாம் முழு நேர ஊழியம், காசை வாங்கிட்டு முழு நேர ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பவுலுக்கு மேலேயா ஊழியம் பண்ணிட போகிறாங்க. ஆனால் அவர் இரவும் பகலும் அவரு வேலை செஞ்சுக்கிட்டு அவருக்கு தேவையானதையும் சம்பாரிச்சுட்டு தேவனுடைய வேலைகளையும் அங்கே தொடர்ந்து அங்கே செஞ்சுட்டு வரார். பாருங்கள், இந்த ஊழியத்தினுடைய உச்சகட்டத்தை கொஞ்சம் கவனித்தோம்னா வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். உச்சகட்ட அன்பு வச்சிட்டார் சபை மக்கள் மீது. அதனால தான் டே நைட் ஒர்க் பண்ணிவிட்டு சகோதர சகோதரிகளுக்கு எப்படியாவது சத்தியத்தை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படாத பாடுபட்டு சொல்கிறார். இப்போ சத்தியத்தை சொல்லிட்டு இவர் கடந்து போயிட்டார். அடுத்த பட்டணங்களுக்கு ஒரு ஊழியம் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டார். ஆனால் போனாலும்
இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த சபை தெசலோனிக்கே விசேஷமாக தெசலோனிக்கே சபை மீதான அந்த ஒரு நினைவு இருந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், அவங்கள இடைவிடாமல் அவர் அவங்களையே நினச்சிட்டு இருந்திருக்கார். சகோதரர்களை விட்டுட்டு வந்துட்டமே எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை குறித்த பரிதவிப்பிலே இருக்கிறார். பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் விடைவிடாமல் நினைவு கூர்ந்து, உங்கள் விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசத்தையும் நம்பிக்கையின் பொறுமையும் பாருங்கள் நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இவங்களை எப்படியாவது இந்த சபை போய் அடுத்த பட்டணங்களுக்கு ஊழியங்களுக்கு போயிட்டார். போனதுக்கப்புறம் எப்படியாவது சகோதரர்களை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறார். பாருங்கள், நாங்கள் சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு நான் பிரிஞ்சிருக்கிறதுனால எப்படியாவது உங்கள் முகத்தை பார்க்கணுன்னு நாங்கள் ஆசையாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கார். ஆனாலும் அங்கே பாருங்கள் 2-3 தடவை ட்ரை பண்ணும்போது அங்கே தடை உண்டாயிருக்கு. சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்க்க முடியல. ஸோ இவ்வளவு பிரயாசப்பட்டு அங்கே சத்தியத்தை இந்த தெசலோனிக்கே பட்டணத்துக்கு அங்கே சொல்கிறார். சரி, இப்போ சொல்லிட்டார். இப்போது இவருடைய பிரயாசத்தின் பலன் எப்படி இருந்துச்சு? இப்போ சபை எப்படி வளர்ந்துச்சு? இவ்வளோ கஷ்டப்பட்டு சத்தியத்தை சொல்லிட்டு வந்துட்டார். இப்போ சபை எப்படி வளர்ந்துச்சு பாருங்கள். இந்த சபை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் வசனங்களில் நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. இந்த வசனத்தில் நம்ம கவனிக்கலாம் சபை எப்படி இருந்திருக்கு. 3 பாயிண்ட் நம்ம கவனிக்கலாம். என்ன அப்படின்னா பாருங்கள், விசுவாசத்தின் கிரியை, விசுவாசத்தில் நல்ல கிரியை பண்ணியிருக்காங்க. அடுத்தது அன்பின் பிரயாசம். 3வது உங்கள் நம்பிக்கையின் பொறுமை. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நாங்கள் இடைவிடாமல் நாங்கள் நினச்சிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே விட்னஸ் பண்ணுறார். அப்படின்னா இவர்கள் இந்த சபை பின்னாட்களில் எப்படி வளர்ந்துருக்கு? விசுவாசத்தில் நல்லா கிரியை பண்ணியிருக்காங்க. அப்போ விசுவாசத்தில் கிரியை பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது நம்ம என்ன கிரியை பண்ணியிருக்காங்க எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நமக்கு வசனங்கள் தெரியும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போது என்ன கிரியை பண்ணியிருக்காங்க விசுவாசத்தின் கிரியை அப்படின்னா 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்களாகி. பாருங்க, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளே தான் அந்த சத்தியத்துக்குள்ளேயே வந்தீங்க. ஆனாலும் பாருங்க ரொம்ப சந்தோஷத்தோடு தேவனுடைய சத்தியங்களை வசனங்களை ஏற்றுக்கிட்டீங்க. ஏற்று விசுவாசித்தது மாத்திரம் இல்லாமல் எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி அப்படின்னு அப்போஸ்தலர்கள் சொல்லி கொடுத்த அந்த போதனைகளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி இந்த சபை அப்படியே நடந்திருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா பாருங்கள், இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அக்காயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் ஒரு மாதிரிகளாக ரோல் மாடலாக இவங்க வாழ்ந்து காட்டியிருக்காங்க. கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி நடந்திருக்காங்க. ஸோ விசுவாசத்தை மாத்திரம் இல்லாமல் அந்த விசுவாசத்துக்கேற்ற கிரியை ஆண்டவருடைய அடிச்சோட்டை பின்பற்றி நடந்திருக்காங்க. இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சத்தியத்தின்படி வாழ்கிறாங்க. இப்போ நாம் சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம், சத்தியத்தின்படி நம்ம வாழ்கிறோம், அதற்குண்டான முயற்சிகளில் நம்ம இருக்கோம். அப்போது சத்தியத்தின்படி வாழ்ந்தால் மாத்திரம் போதுமா? சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு கிரியை என்ன பாருங்கள். அந்த சபை என்ன பண்ணியிருக்காங்க வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாயிராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. பாருங்க, இப்போ விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதற்கேற்ற கிரியை சத்தியத்தின்படி வாழ்வது ஒன்று, இதை பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அக்காயாவிலும் தொனித்ததும் எல்லாம். பாருங்க, தேவனுடைய வசனத்தை சத்தியத்தின்படி நடக்கிறது ஒன்று. 2வது, ஒரு புது சிருஷ்டி சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய விஷயம். இதுலையும் அவங்க ரோல் மாடலாக இருந்திருக்காங்க. விசுவாசத்தின் கிரியை. இன்றைக்கெல்லாம் அநேக சபைகள் சத்தியத்துக்குள்ளே வந்துடுறாங்க. சில சகோதரர்கள் அமைதியாக வந்துட்டு போயிட்டு இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறதும் உண்டு. சில சபைகள் சத்தியத்தின்படி வாழ்கிறாங்க,
ஆனால் சத்தியத்தை அறிவிக்கக்கூடியதில் அதில் கொஞ்சம் ஒரு 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 தடையாக அங்கே தடைகளோடு அவங்க இருக்காங்க. அப்போ சத்தியத்தை அறிவிக்கிறதுல அவர்கள் கொஞ்சம் சிரமப்படுற சில விஷயங்களும் இருக்குது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு புது சிருஷ்டி எப்பவுமே சத்தியத்தின்படி வாழ்வது மாத்திரமல்லாமல் சத்தியத்தை அறிவிக்கவும் அங்கே செய்யணும். ஸோ விசுவாசத்தின் கிரியை. அடுத்தது பார்த்தோம்னா அன்பின் பிரயாசம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பிலிப்பி சபையை குறித்து. ரொம்ப ஒரு அன்புள்ள சபையாக அந்த பிலிப்பி சபை இருக்குது. இப்போ இந்த தெசலோனிக்கே சபையை குறித்து இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. என்ன மாதிரி விட்னஸ் பாருங்க. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லைன்ட்டார். அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்க சகோதர சிநேகத்தில் அந்த சபை இருந்திருக்கும், அந்த அளவுக்கு அவங்க அன்பின் பிரயாசத்தில் அவங்க வளர்ந்துருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நாமும் சபையில் இருக்கோம், சகோதர சகோதரிகளிடத்தில் நம்ம அன்பு கூறுறோம். இதில் இப்போ நம்ம சபைகள் மீது அன்பு கூறுவோம். ஆனால் பல நேரங்களில் நம்மை சுற்றி அநேக சபைகள் இருக்கும். அந்த சபைகளின் மீது நம்ம அன்பு கூறுறோமா, அதுலேயும் ஒரு சுயநலம் இருக்கும். நம்ம சபை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். ஆனால் பாருங்கள், இந்த தெசலோனிக்கே சபை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சகோதர சிநேகத்தில் நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை பாருங்கள், அந்தளவுக்கு அவங்க அன்பு செலுத்தியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள் அப்படின்னா கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த தெசலோனிக்கே சபை அன்பு செலுத்துறதுல தங்களுடைய சபைக்கு மாத்திரம் அல்லாமல் அங்கே பக்கத்தில் இருக்கிற அத்தனை சபைகளுக்கும், பிலிப்பி பின்னாடி கொரிந்து சபைகளாக நம்ம பார்க்க போகிறோம், அத்தனை சபைகள் மீதும் இவர்கள் அன்பு செலுத்தியிருக்காங்க. அத்தனை சபைகளுக்கும் இவர்கள் சத்தியத்தை, தேவனுடைய வசனத்தை அங்கே பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவர்கள் அங்கே கிரியை செஞ்சுருக்காங்க. அடுத்தது 3வது பாயிண்ட் பார்த்தோம்னா பாருங்கள், அன்பு. அடுத்தது நம்பிக்கையின் பொறுமை. அப்போ நம்பிக்கையின் பொறுமை என்னென்னா, என்ன நம்பிக்கை அல்லது என்ன பொறுமை? இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு இப்போ சத்தியத்தை சொல்லிட்டு இவர் ரிட்டர்ன் வந்துட்டார். இப்போ வந்ததுக்கப்புறம் இங்கே சபைகளில் பிரச்சனை வழக்கம் போல். என்ன பிரச்சனை பாருங்கள், சுய ஜனங்கள் யூதர்களால் இப்போ சத்தியத்துக்குள்ளே வந்துட்டாங்க. சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்படியெனில் சகோதரரே, யூதேய தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். பாருங்கள், இப்போ இவர்களுக்கும் சுய ஜனங்களால் ஒரு மிகப்பெரிய ஒரு உபத்திரவம், பாடுகள், துன்பம் அங்கே வந்துருச்சு. அப்போ கவனிக்கலாம், இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய உபத்திரவத்துக்குள்ளே போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி உபத்திரம் வரும், நாங்கள் முன்னாடியே நாங்கள் உங்கள் கூட இருக்கும்போது நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த ஒரு டைமில் இந்த உபத்திரவமும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த நியூஸ் போகுது. போன உடனே இவர் என்ன பண்ணுறார், தீமோத்தேயுவை அங்கே அனுப்புகிறார். பாருங்கள், இந்த உபத்திரவத்தினால ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை நாங்கள் அனுப்பினோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தீமோத்தேயுவை அனுப்புகிறார். இப்போ தீமோத்தேயு போய், இப்போ சபை உபத்திரவத்தில் இருக்குது, தீமோத்தேயு போய் சபையை பார்த்துட்டு இப்போ திரும்பி வந்து இப்போ பவுலுக்கு நியூஸ் சொல்கிறார். அங்கே செய்தி, சபை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறார். பாருங்கள், உபத்திரவத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்களாம், வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்து கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே. பாருங்கள், தீமோத்தேயு வந்து சொல்கிறார், இந்த சபை இவ்வளவு உபத்திரவத்திலையும் அங்கே விசுவாசத்தோடையும் அன்போடையும் சகோதரர்கள் சத்தியத்தை சொல்லி கொடுத்த அந்த சகோதரர்களையே நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, பவுலையே நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி, இப்போது உங்களை பார்க்குறக்கு ரொம்ப ஆசையாக இருக்காங்கன்னு சொல்லி இப்போ வந்து நியூஸ் சொல்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கேட்டு அவர் சொல்கிறார், பாருங்கள் சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அவ்வளோ பிரயாசப்பட்டு சத்தியத்தை சொன்னதனுடைய பலன் இந்த சபை அன்பின் பிரயாசத்தில், நம்பிக்கையின் பொறுமையில், விசுவாசத்தின் கிரியையில் நல்ல
நல்லா வளர்ந்து அந்த சபை அங்கே நிற்கிது. பாருங்கள், கடைசியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறதின் நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்கள், இந்த தெசலோனிக்கே சபையை குறித்து அவர்களுடைய இந்த உபத்திரவங்களில் அவங்க காட்டின அந்த பொறுமையும் விசுவாசத்தையும் அந்த நம்பிக்கையும் இதை பார்த்து மற்ற சபைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கே சபையை குறித்து ரொம்ப மேன்மை பாராட்டி அங்கே சொல்லியிருக்கார். இந்த மாதிரி சபைகள் அங்கே இருந்திருக்காங்க பாருங்கள். விசுவாசத்தின் கிரியை, அன்பு செலுத்துறதுல, அதாவது தன்னுடைய சபைகளுக்கு மாத்திரமல்லாமல் அந்த அக்காயா மக்கதோனியா தேசத்தில் இருக்கிற அத்தனை சபைகளுக்கும் அவங்க அன்பு பாராட்டியிருக்காங்க. உபத்திரவங்களில் மிகுந்த பொறுமையோடு தேவன் மீதான அந்த விசுவாசத்தை மாத்திரம் பற்றி கொண்டு அங்கே சபை அங்கே நிலச்சி நின்றுருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் அநேக விஷயங்கள் சொல்லலாம். நிருபங்களை நம்ம படிச்சிருப்போம். 1ஆம் நிருபத்திலே படிக்கும்போது அப்பயே அவர்கள் காலத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துருவாருன்னு சொல்லி அவர் ரொம்ப எதிர்பார்த்து ஒரு ரெட்டினஸில் இருக்காங்க. ஆண்டவர் வந்துருவாரான்ட்டு. பாருங்கள், இப்போல்லாம் நம்ம ரெட்டினஸில் இருக்குமா? பெரிய கேள்விக்குறி. ஆனால் பாருங்கள், அவங்க ரெட்டியாக இருந்திருக்காங்க. அதனால தான் பின்னாடி 2ஆவது நிருபத்தில் சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய 2ஆம் வருகை வரணும்னா பாவ மனுஷனெல்லாம் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி சில டீட்டெயிலெல்லாம் அங்கே தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்லுவார். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஒரு தெசலோனிக்கே சபை ஒரு நல்ல நற்கிரியில் நல்ல குணத்தில் இவங்க வளர்ந்து நிற்கிறாங்க. கடைசியாக இந்த தெசலோனிக்கே சபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சாட்சியாக அங்கே சொல்கிறார் பாருங்கள். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். என்ன மாதிரி வசனம் பாருங்க. எங்களுக்கு பவுல் சொல்றார் பாருங்க, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமுமா இருப்பவர்கள் யார் அப்படின்னு கேட்டுட்டு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். பயங்கரமான ஒரு சாட்சியை பவுல்கிட்ட இருந்து அங்கே வாங்கியிருக்காங்க. கடைசியாக பாருங்கள், நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை குறித்து அங்கே விட்னஸ் பண்ணுறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தெசலோனிக்கே சபை இப்படிப்பட்ட ஒரு விட்னஸை அவங்க வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி இது எல்லாமே நமக்கு படிப்பினையாக தேவன் அங்கே வச்சுருக்கார். இன்றைக்கி அப்படியே நம்ம சபைகளை நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இதற்காகத்தான் இந்த பாடங்களெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ தெசலோனிக்கே சபை பாருங்கள், விசுவாசத்தில் கிரியை செஞ்சுருக்காங்க. இப்போ நாம் கற்றுக்கொண்ட விசுவாசத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறோமா, அல்லது மற்ற சகோதரர்களுக்கு பிரயோஜனமாக அதை அறிவிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கமா? இது ஒன்று. அதே மாதிரி நம்முடைய விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை நாம் செய்கிறோமா? ஆண்டவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்கிறோமா? அதே மாதிரி அன்பின் பிரயாசங்கள், சகோதர சிநேகத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ நம்மளுடைய சபையை பார்த்து சொன்னால் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய சபை இருக்கா? நம்ம சீர்தூக்கி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி உபத்திரவங்களில் நம்பிக்கையின் பொறுமையாக தேவன் மீதான அந்த நம்பிக்கையில் மிகுந்த பொறுமையோடு அந்த உபத்திரவத்தை சகித்து அதை கடந்து வராங்க. இப்போ நம்முடைய சபைகளையும் அநேக உபத்திரவங்கள் வரும்போது இதே மாதிரி நம்முடைய சபைகள் இருக்கா? ஒருவேளை இருந்தால் இன்றைக்கி நம்முடைய சபைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்குற மாதிரி எங்கள் தேவனும் அப்போஸ்தலனாகிய பவுலும் நமக்கு சத்தியம் சொல்லிக் கொடுத்த மூத்த சகோதரர்கள் இவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய சபை ஒருவேளை இந்த மாதிரி நம்ம கிரியை செஞ்சோம்னா அவர்களுக்கு நாம் மகிழ்ச்சியின் கிரீடமாய் நாமும் இருப்போம். இதுதான் இந்த பாடங்கள் நமக்கு அங்கே சொல்லுது. பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஊழியத்தை நிறைவேற்றார். சபை அங்கே அருமையான ஒரு கிரியை அங்கே செய்கிறாங்க. அதற்கப்புறம் வழக்கம் போல் இங்கே தெசலோனிக்கே பட்டணத்திலையும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எதிர்ப்பு அங்கே வருது. உடனடியாக அடுத்த பட்டணத்துக்கு அவங்க போகிறாங்க. அடுத்த ஸ்டேஷன் பாருங்கள், அடுத்த சபை பாருங்கள். இப்போ தெசலோனிக்கே சபை குறித்து பார்த்தோம். அடுத்த சபை எப்படி இருக்குது? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயாஸ் பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள். பாருங்கள், இப்போ அடுத்தது பெரோயா பட்டணத்துக்கு வராங்க. இப்போ அடுத்த ஸ்டேஷன் தெசலோனிக்கேயிலிருந்து பெரோயா அப்படிங்கிற பட்டணத்துக்கு இப்போ வராங்க. சரி, இந்த பெரோயா பட்டணம் எப்படிப்பட்டது? இதை குறித்த டீட்டெயில் என்ன அங்கே வசனங்களில் இருக்குது? இந்த பெரோயா பட்டணத்தை குறித்து பார்த்தோம்னா இவர்கள் நன்கு படித்தவர்களாக அங்கே இருக்காங்க. சரி, இவர்களை குறித்து பார்த்தோம்னா ஒரே ஒரு வசனத்தில் இவர்களை குறித்த டீட்டெயில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும்
வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பாருங்க, இவர்களை குறித்து அவ்வளோதான் டீட்டெயில் இருக்கு. அப்போது இவங்க எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா, மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கலாம். இவர்கள் நல்லா படித்தவர்கள், அதே நேரத்தில் மற்றவர்கள் கருத்துக்களை சீர்தூக்கி பார்த்து சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்பவர்கள். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், அநேக இந்த விழுந்து போன மாம்சத்தினுடைய ஸ்பாவம் அடுத்தவங்க கருத்து அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்காது. அது எப்படி பிரதர், நான் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். சபையிலே ஏதாவது ஒரு 2-3 கருத்துக்கள் வருதுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கருத்து தான் சிறந்ததுன்னு நாம் நினச்சிட்ருப்போம். அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஆனால் சீர்தூக்கி பார்க்கணும். பாருங்கள், அந்த பட்டணத்தார் அப்படி தான் இருந்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சத்தியங்கள் வரும்போது மனோவாஞ்சையாய் வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. எப்படி? காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து. அப்போது அவர்கள் அந்த சத்தியம் சரியா இல்லையான்னு அவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்துருக்காங்க. டெய்லி ரிசர்ச் அங்கே நடந்துட்டுருக்கு. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணங்கள் இருக்குது, ஒப்பிட்டு பார்த்து இது சரியாக வருது, பொருந்தி வருது அப்படிங்கிற விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் ஆராய்ந்து பார்த்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு குணலட்சணங்கள் உடைய ஒரு சகோதரர்களை குறித்து நம்ம என்ன விட்னஸ் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தெசலோனிக்கேயை பார்த்தோம். இந்த சபை பாருங்கள், தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகள். அப்போ இவங்க எந்த அளவு கிரியை பண்ணியிருப்பாங்க? அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை, விசுவாசத்தின் கிரியை. இதில் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நல்ல ஒரு குணசாலிகளாக இருந்திருக்காங்க. பாருங்கள், சபைகளுக்குள்ள போட்டி பாருங்கள். நல்ல குணத்தில், சத்தியத்தில் வளர்றதில்ல, நற்குணங்களை வெளிப்படுத்துறதில்ல ஒரு சபையும் ஒரு சபைக்கு போட்டியாக அவங்க வளர்ந்து நிற்கிறாங்க. இப்போ நம்மளுடைய சபைகள்லாம் எதில் போட்டி? பாருங்கள், இதெல்லாம் நமக்கு பாடமாக இருக்குது. நல்ல குணத்தில் நம்ம மற்ற சபைகளோடு ஒரு போட்டியாக இருக்கமா? இதெல்லாம் ஆரோக்கியமான விஷயம். அந்த சபைகளை மற்ற சகோதரர்களை காட்டிலும் நான் நல்ல குணத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உயர்வான விஷயம். ஆனால் நிலைமை என்ன அப்படின்னா பாருங்கள், இதெல்லாம் விழுந்து போன மாம்சத்தில் நம்ம போராடிட்டு இருக்கோம். பரிசுத்தாவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி சீசர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் பரிசுத்தாவி கிடைச்சதுக்கப்புறம் நாம் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. யார் பெரியவன், அந்த மாதிரி அதில் போட்டி போட்டுட்ருக்கோம். யார் சபையில் மேன்மையான ஒரு இடத்துல இருக்கிறது, யார் முக்கியமான பதவிகளுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டிகள் சபைகள் ஆங்காங்கே நிலவுவதுண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எதில் போட்டி இருக்கணுமோ பாருங்கள், நல்ல குணங்களை வெளிப்படுத்துறதில், பெற்றுக்கொள்வதில் சபைகளுக்கு சபை ஒரு போட்டியாக அங்கே இருக்கணும். பாருங்கள், பெரோயா பட்டணத்தார் அப்படி தான் இருந்திருக்காங்க. அது நிமித்தம் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷரும் அங்கே விசுவாசிக்கிறாங்க. பாருங்கள், இந்த ஒரு நல்ல குணத்தில் சபைகளுக்கு இடையில் ஒவ்வொரு சபைகளும் அங்கே போட்டியார். பிலிப்பி சபையை பார்த்தோம். பாருங்கள், இந்த சபைகளெல்லாம் கொஞ்சம் கவனிக்கலாம். இதில் நம்மளுடைய சபையை அப்படியே மைண்டில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணிகிட்டே வாங்க. ஒவ்வொரு சபையில் இருக்கும். அப்போ நம்மளுடைய சபைகளை இந்த சபைகளோடு ஒரு ஒப்பிட்டு நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா தேவன் அருமையான படிப்பினைகளை இன்றைக்கி நமக்கு கொடுப்பார். பாருங்கள், பிலிப்பி, தெசலோனிக்கே, பெரோயா இவர்களெல்லாம் நல்ல குணத்தில் அன்பு செலுத்தல ஒருவருக்கு ஒருவர் அங்கே போட்டி போடுறாங்க. சரி, இப்போ பெரோயா பட்டணத்தார் இங்கேயும் சத்தியங்கள் கேட்டு உள்ளே வராங்க. வழக்கம் போல் இங்கேயும் அங்கே யூதர்கள் எதிர்ப்பு அங்கே வருது. அதனால் பாருங்கள், பவுலினால் அறிவிக்கப்படுகிறது தெசலோனிக்கே யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். உடனே சகோதரர்கள் சமுத்திர வழியாய் இங்கே பவுலை அங்கே அனுப்புகிறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பெரோயாவில் இப்போ பவுலை மாத்திரம் அனுப்புகிறாங்க. தீமோத்தேயுவும் சீலாவும் அங்கேயே இருக்காங்க. பாருங்கள், இவங்க அங்கேயே இருக்காங்க. இப்போ பவுல் அங்கே தனியாக போகிறார். ஒருவேளை லூக்கா கூட போயிருக்கலாம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே போகிறார். அடுத்த ஸ்டேஷன் எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு பட்டணத்துக்கு வராங்க. எங்கே பாருங்கள், இந்த கிரீஸில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பட்டணம் அத்தேனே அப்படிங்கிற பட்டணத்துக்கு அங்கே வராங்க. பிலிப்பி, பெரோயா, தெசலோனிக்கே வராங்க. அதற்கப்புறம் பெரோயா, அதற்கப்புறம் அத்தேனே அப்படிங்கிற பட்டணத்துக்குள்ளே வராங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். பாருங்கள், இப்போ அத்தேனே பட்டணத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை சகோதரர்கள் வழி நடத்தி அத்தேனே பட்டணத்துக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ பவுல் என்ன சொல்கிறார்? சீலாவும் தீமோத்தேயும் நீங்கள் சீக்கிரமாக அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அத்தேனே பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இருக்கார். ஸோ இந்த அத்தேனே பட்டணம், ஏதென்ஸ், இந்த பட்டணத்தை குறித்து பார்த்தோம்னா
பாருங்கள், இந்த ஒரு பட்டணம் தான் அந்த கிரீஸ் தேசத்தினுடைய ஒரு கேபிட்டல் சிட்டி. அப்போது இந்த பட்டணத்தில் என்ன சம்பவம் நடக்குது? ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு பட்டணமாக இது இருக்குது, லார்ஜஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த ஒரு சிட்டி எப்படிப்பட்ட சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இது விக்கிரகங்களால் நிறைந்த ஒரு பட்டணமாக அங்கே இருந்திருக்கு. இதில் விசேஷமாக கவனித்தோம்னா, ஆயிரக்கணக்கான விக்கிரகங்கள் இந்த ஒரு சிட்டியில் எங்கே பார்த்தாலும் விக்கிரகமாக, நம்ம ஊர் மாதிரி தான், எங்கே பார்த்தாலும் அங்கே விக்கிரகமாக அங்கே இருந்திருக்கு. இப்போது இந்த ஒரு பட்டணத்தினுடைய பேரே பார்த்தோம்னா அத்தேனே. அப்போது அத்தேனா அப்படிங்கிற ஒரு பெண் கடவுளினுடைய பேர் தான் இந்த ஒரு சிட்டிக்கே அங்கே வச்சுருக்காங்க. சில விஷயங்கள்லாம் அங்கே சொல்கிறாங்க. ஸோ அது ஏதோ விக்கிரகம், அந்த ஒரு பெண் விக்கிரகம், அதனுடைய பேரில் தான் இவங்க வச்சிட்ருக்காங்க. இந்த பட்டணத்தில் முக்கியமான ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஊரில் மனிதர்களை விட கடவுள்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான டயலாக் கூட இந்த பட்டணத்தை குறித்து அங்கே சொல்லுவாங்க. அநேக விக்கிரகங்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஊரில் யாராவது புதிதாக ஒரு கடவுள், அநேக கடவுள்கள் இருந்ததுனால புதுசாக யாராவது ஒரு கடவுளை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாலோ, அந்த கடவுளை குறித்து சொன்னாலோ, அது ஒரு டெத் பெனால்ட்டி, மரண தண்டனைக்குரிய ஒரு குற்றம். அந்த மாதிரி ஒரு பட்டணத்துக்கு இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே உள்ள வரார். அதே மாதிரி இந்த பட்டணத்தினுடைய ஜனங்களை கொஞ்சம் கவனித்தோம்னா, இவங்க ஹைலி எஜுகேட்டட் பீப்புள்ஸ், நல்ல படித்த ஞானிகள் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அப்படின்னா இவங்கக்கிட்ட சாதாரணமாக எதையும் பேசிட முடியாது. எதை பேசினாலும் ஒரு ரீசனோடு இருக்கணும், லாஜிக் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 ஊர் தான் இந்த ஊர். சரி, இப்போ யூஸ்வலாக அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த ஊருக்கு போனாலும் ஃபஸ்ட்டு அங்கே யூதர்களுடைய ஜெப ஆலயத்துக்கு போவார். அங்கே சத்தியம் சொல்லுவார். யூதர்கள் அப்புறம் புறஜாதிகள், அப்படியே அங்கே சத்தியம் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது அந்த மாதிரி இங்கே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது ஒரு புள்ளி ஒரு விக்கிரக பட்டணமாக இருக்குது. அப்போ இங்கே யூதர்களுடைய ஜெபாலயத்துக்கெல்லாம் போய் அங்கே ஜெபாலயம் இருக்கிற மாதிரி நமக்கு வசனங்களில் இல்லை. அப்போது இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ சகோதரர்களும் இல்லை. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படியே அமைதியாக அங்கே சகோதரர்களுக்காக சரி வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கார். ஆனால் சுற்றி சுற்றி பார்க்குறாரு, ஒரே விக்கிரகமாக இருக்குது இந்த ஊரில். அதை பார்த்தோன்னே இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அப்புறம் உண்மையான தேவனை தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்போ தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இந்த நாலேஜெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த உடனே இவரால் சும்மா அங்கே இருக்க முடியல. விக்கிரகத்தை பார்த்துட்டு பாருங்கள் என்ன பண்ணுறாரா, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து பார்க்குறார். சுற்றி சுற்றி விக்கிரகமாக இருக்குன்னு சொன்னோன்னே இவருக்கு வைராக்கியம் அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. இப்போ நம்ம கூட பார்த்தோம்னா உண்மையான தேவனை விட்டுட்டு இந்த விக்கிரகங்களாம் வணங்கலை பார்த்தா நமக்கு ஒரு வைராக்கியம் வரும் இல்லையா? ஐயோ, தேவனை தெரியாமல் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்களே, ரோட்டில் ஊர்வலம் போவாங்க, அந்த என்னென்னமோ பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த தேரெல்லாம் இழுத்துட்டு அழகு ஊற்றிட்டு போகும், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு வைராக்கியம் வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதை பார்த்தோன்னே அப்போஸ்தலனாகிய பவுலால் அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஊரில் ஒரு காசிப் சென்டர் ஒன்று அங்கே இருக்குது. பாருங்கள், அடுத்த வசனத்தில் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:17. ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாசனை பண்ணினான். பாருங்கள், இந்த ஒரு காசிப் சென்டர், சந்தை வெளின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே எல்லாருமே சம்பாசனை பண்ணக்கூடிய புது கருத்துக்கள்லாம் வந்தோன்னா சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு இடம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ இங்கே போகிறார். இங்கே போய் அவரால் சும்மா இருக்க முடியல. இவர் சத்தியத்தை ஆங்காங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, புதுசாக யாராவது ஏதாவது ஒரு மதத்தை குறித்தோ கடவுளை குறித்தோ சொன்னால் அது ஒரு மரண தண்டனைக்குரிய குற்றம். அந்த மாதிரி ஒரு பட்டணம் இது. அப்படி இருக்கும்போது இவர் போய் அந்த வைராக்கியத்தை நிமித்தம் இப்போது அங்கே போய் சம்பாசனை பண்ணுறார். சந்தை வெளியில் போய் அப்படியே சத்தியத்தை ஆங்காங்கே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ சொல்லும்போது இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஞானத்தை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இவர் பாட்டுக்கு டக்குன்னு போய் அங்கே சத்தியமெல்லாம் சொல்லலை. ஃபஸ்ட்டு எங்கே போனாலும் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறை எல்லாம் நோட் பண்ணுறார். அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் இதையெல்லாம் நோட் பண்ணுறார். அவர்களுடைய இலக்கியங்கள் அதையெல்லாம் நோட் பண்ணுறார். பாருங்கள், எல்லாத்தையுமே இவர் பார்க்குறார். பார்த்துட்டு
அவர்களுக்கு தகுந்த மாதிரி அங்கே சத்தியங்களை அங்கே சொல்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஞானத்தை இந்த ஒரு பட்டணத்தில் நம்ம கவனிக்கலாம். ரொம்ப ஞானமாக அங்கே பேசுகிறார். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனால் டெத் பெனால்ட்டி. அப்போது இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஸ்டடி பண்ணிவிட்டு இப்போ சம்பாஷணை பண்ணிகிட்டு இருக்கார் அந்த காசிப் சென்டரில். இது அப்படியே போயிட்டுருக்கு. இப்போது ஒரு நாள் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சம்பாஷணை ஒரு வாக்குவாதமாக அங்கே மாறுது. பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:18. அப்பொழுது எபிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே இப்படி சொன்னார்கள். பாருங்க, இப்போ அந்த காசிப் சென்டரில் பேசிகிட்டு இருக்கார். இப்போ ஒரு 2 வகுப்பாரை பார்க்குறார். இப்போ இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, இந்த ஒரு பட்டணத்தில் ஒரு 4 விதமான ஞானிகள், ஒரு வகுப்பார்கள் இருக்காங்க. இதில் முக்கியமாக இப்போ இந்த இடத்துல 2 வகுப்பாரை பார்க்குறார். பாருங்கள், எப்பிக்கூரர் ஸ்தோயிக்கருமான ஞானிகள் 2 வகுப்பாரை பார்க்குறார். இதில் இந்த எப்பிக்கூரர் இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, லிவ்டு ஃபார் ப்ளஷர், அதாவது இவங்களுடைய வாழ்க்கையே ஒரு சந்தோஷத்துக்காக. நம்ம ஊரில் கூட சொல்கிறாங்க இல்லையா, நாளைக்கெல்லாம் இருந்து என்ன சாதிக்க போகிறோம், இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், புசித்து குடித்து இஷ்டம் போல் வாழக்கூடிய, அதாவது இன்பத்தை தேடி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு இருக்காங்க இல்லைங்களா இன்றைக்கி உலகத்தில். ஸோ அந்த மாதிரி இவங்க தான் எப்பிக்கூரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்தோயிக்கருமான ஞானிகள் இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேட்டாலிஸ்ட், அதாவது விதிப்படி தான் நடக்கும், எல்லாம் எது நடந்தாலும் அது விதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ இந்த ஞானிகள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலோட வந்து இப்போது ஆர்கியூ பண்ணுறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க. பண்ணும்போது இப்போ பவுலும் சில விஷயங்களை எடுத்து சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த வாயாடி என்ன பேச போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஆபத்தான விஷயத்தையும் சொல்கிறாங்க. இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது, ஏதோ ஒரு புது கடவுள்களை இவர் சொல்லிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக ஏதாவது ஒரு மதத்தையோ கடவுளையோ சொன்னால் அங்கே டெத் பெனால்ட்டி. இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க, இவர் வேற ஏதோ அந்நிய தேவதைகளை சொல்கிறார். அந்நிய தேவதைகள் அங்கே சொல்லக்கூடாது, தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். இப்போ அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறா காண்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினால் அப்படி சொன்னார்கள். இப்போது ஒரு ஆபத்து அங்கே சூழுது அப்போஸ்தலனாகிய பவுலை நோக்கி. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு வினோதமான ஒரு மனிதனை பார்க்குறாங்க, ஏதோ ஆபத்தான ஒரு விஷயத்தை இவர் சொல்லிகிட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்குறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வாக்குவாதம் மாறுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை பக்கத்தில் இந்த சந்தை வெளி, இந்த காசிப் சென்டர், இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குன்று மாதிரி ஒரு இடம் இருக்குது, ஒரு சின்ன மலை மாதிரி குன்று மாதிரி ஒரு இடம் அங்கே இருக்குது. இப்போ அது மேலே கொண்டு போய் ஏற்றிடுறாங்க. பாருங்கள், அந்த அந்த குன்று குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:19. அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? பாருங்கள், அந்த ஒரு குன்று மாதிரி ஒரு பகுதிக்கு என்ன பேரா, மார்ஸ் மேடை அப்படிங்கிற பேர். அப்போது இந்த மார்ஸ் மேடையில் கூட்டிகிட்டு போய் அங்கே நீ என்ன சொல்கிறேன்னு இப்போ சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம், இந்த மார்ஸ் மேடை அப்படிங்கிறது ஏதோ ஒரு குன்று மாத்திரமல்ல, இது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குரிய ஒரு இடம். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆலோசனை சங்கம், எருசலேம் ஆலோசனை சங்கமெல்லாம் இருக்கு இல்லைங்களா, யாரும் ஏதாவது குற்றம் ஏதாவது சாற்றப்பட்டால் அங்கே வந்து அவங்க விளக்கம் கொடுக்கணும், சொல்லணும், அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரியான ஒரு இடம் தான் இந்த மார்ஸ் மேடை. பாருங்கள், ஏரியோபேகஸ் ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் பாருங்கள், இந்த ஃபோட்டோலாம் இன்றைக்கும் அந்த ஒரு இடம் அங்கே இருக்குது. ஒரு குன்று மாதிரியான ஒரு விஷயம். பாருங்கள், இது வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யாராவது ஏதாவது புதுசாக ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்கள், இந்த காசிப் சென்டரில் ஏதாவது ஒரு குற்றமான ஒரு விஷயங்கள் தெரியுதுன்னா பக்கத்தில் இருக்கிற மார்ஸ் மேடையில் கொண்டு போய் ஏற்றிடுவாங்க. ஏற்றிட்டு அவங்க சொல்கிறத சுற்றி அந்த பட்டணத்தினுடைய ஞானிகள் எல்லாம் சுற்றி நின்று கேட்பாங்க, இவர் சொல்கிறது சரியா, லாஜிக்காக இருக்கா, ரீசன் கரெக்டாக இருக்கா, இவர் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களின்படி இவர் சொல்கிறாரா அல்லது அதுக்கு புறம்பா சொல்கிறாரா, புதுசாக ஏதாவது கடவுள்களை அவர் அறிமுகப்படுத்துகிறாரோ, அது எல்லாத்தையும் அந்த ஞானிகள் அப்சர்வ் பண்ணி அதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பாருங்கள், டெத் பெனால்ட்டிக்கு அங்கே கொண்டு போவாங்க. இப்போது அப்போஸ்தலனாகிய பவுலை இந்த மார்ஸ் மேடையில் கொண்டு போய் ஏற்றிட்டாங்க. இப்போ பவுலுக்கு எப்படி இருந்திருக்கும் கவனிக்கலாம். அதாவது கரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற மாதிரி தான்.
இப்போ நம்மளையெல்லாம் கொண்டு போய் அங்கே ஏற்றுனோம்னா நம்ம ஒடியாந்துருவோம் பயந்துட்டு. ஆனால் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஞானத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ மேலே ஏற்றிட்டாங்க மார்ஸ் மேடையில். இப்போ சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்த்தோம்னா யூதர்கள் இல்லை, இவர்களெல்லாம் விக்கிரக வணக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். இப்போ இவங்களுக்கு சத்தியம் சொல்லணும். எப்படி சொல்ல முடியும்? யூதர்களாக இருந்தால் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது சொல்லலாம். நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிழல்களை எடுத்து காட்டலாம். இப்போ சுற்றிலும் இருக்கக்கூடிய ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய ஜனங்கள், இவங்களுக்கு இப்போ சத்தியம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. மிஸ் ஆனால் மரணம். இப்போ பவுல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறார் பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:22. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, ஒரு பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறார். அப்போது இந்த ஜனங்கள்லாம் கொஞ்சம் ஒரு அதிசயமாக பார்த்துருப்பாங்க. மார்ஸ் மேடையில் ஏற்றியாச்சு, இவர் என்ன பயம் இல்லாமல் அப்படியே இவங்களை புகழ்ந்து பேசி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார். அத்தேனரே, நீங்கள் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன் சொல்லிவிட்டு இப்போ ப்ரில்லியண்ட்டாக ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு பாருங்கள். இந்த பட்டணத்தில் புதுசாக ஏதாவது ஒரு கடவுளை அறிவித்தா அது பெரிய குற்றம், மரண தண்டனைக்குரிய குற்றம். இப்போ பவுல் அங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:23. எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, புதுசாக எதுவும் நான் சொல்லலை. இப்போ நான் சுற்றி பார்க்கும்போது பாருங்க, அது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அந்த ப்ரில்லியண்ட்டான ஒரு ஞானம் பாருங்க. நான் சுற்றி பார்க்கும்போது அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பலிபீடத்தை வச்சுருக்கீங்க பாருங்கள். அந்த பட்டணத்தில் அந்த பலிபீடம் எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கார். பார்த்துட்டு இப்போது அந்த அறியப்படாத தேவனுக்குன்னு வச்சுருக்கீங்க இல்லையா, அதாவது இவர்கள் பல விக்கிரகங்கள் கடவுள்களாக அங்கே வைத்திருந்தாலும் தங்களுக்கு தெரியாமல் ஒரு கடவுள் இருப்பதாக இவங்க ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்காங்க. கரெக்டாக அந்த பாயிண்ட் எடுத்து நீங்கள் வச்சுருந்தீங்க இல்லையா அறியப்படாத தேவனுக்குன்னு, அந்த அறியப்படாத தேவனை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் புதுசாக எதுவும் சொல்லலை, கிளியராக அங்கே சொல்கிறார். ரொம்ப ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு மூத்த சகோதரர்கள் எல்லாம் ஆராய்ச்சியாளர்கள்லாம் ரொம்ப வியந்து அங்கே சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த மார்ஸ் மேடையில் நின்றுட்டு அவ்வளோ ஞானத்தில் அங்கே பேசுகிறதுக்கு அது கட்டாயம் தேவனுடைய அந்த ஒரு பரிசுத்த ஆவி அங்கே வேணும். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பேசுகிறார். இப்போ ஆல்ரெடி வச்சுருக்கீங்களா, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுற்றி ஞானிகள் இருக்காங்க. இந்த ஞானிகள்கிட்ட ஞானமாக பேசுகிறார், லாஜிக்காக பேசுகிறார் பாருங்க. இப்போ இவர் லாஜிக்காக பேசுகிறார். எப்படி பேசுகிறார் அப்படின்னா, சுற்றி இருக்கிற ஞானிகள் எல்லாருமே நீங்கள் ஃபாலோ பண்ணுற லாஜிக்கு பெரிய ஒரு மிஸ்டேக்கான ஒரு லாஜிக், இவர்களுடைய லாஜிக் மிஸ்டேக்கை குறித்து இப்போ பவுல் லாஜிக்காக பேசுகிறார் பாருங்கள். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:24. உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. பாருங்க, உலகத்தையும் இது எல்லாத்தையும் படைச்சார், தேவன் தான் படைச்சாரு பாருங்க. லாஜிக்காக அவர் பேசுகிறார். அந்த தேவன் நீங்கள் வச்சிருக்கிற இந்த விக்கிரகத்திலையோ அந்த கோயிலையோ அவர் வாசம் பண்ண மாட்டார், உங்களுடைய லாஜிக்கே மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஞானத்தை அங்கே உடைக்கிறார். இதுக்கு சப்போர்ட்டாக அவர்களுடைய அந்த லிட்ரேச்சரையே கொஞ்சம் அவர் சப்போர்ட்டுக்கு எடுக்கிறார் பாருங்கள். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். பாருங்கள், உங்கள் புலவர்களே சொல்லியிருக்காங்கப்பா இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர்களுடைய லிட்ரேச்சரை எடுத்து அவங்க முன்னாடி வைக்கிறார். கண்டிப்பாக அந்த ஞானிகளெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருப்பாங்க. யார் இந்த மனிதன், திடீர்னு வந்தார், நம்மளுடைய வழிபாட்டு முறைகளெல்லாம் குறித்து சொல்கிறார், அதில் இருக்கிற லாஜிக் மிஸ்டேக்ஸை சொல்கிறார், நம்மளுடைய லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போ ஆச்சரியமாக அவங்க கட்டாயம் ஒரு ஆச்சரியத்தோடும் அதிர்ச்சியோடும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலான்னு ஒரு வகுப்பார் நிற்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ சத்தியத்தை சொல்கிறார் பாருங்கள். இந்த விஷயத்தை எல்லாம் அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறாரு பாருங்கள். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:30. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். பாருங்க, இப்போ தான் சொல்கிறார். பேசிக் எல்லாம் கொடுத்துட்டு இப்போ மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல விட்டுட்டார்ப்பா, இப்போ நீங்கள் மனம் திரும்பணும்னு சொல்கிறார்.
இதுவே நேரடியாக மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுனா கொண்டு போய் மரண தண்டையில் போட்டிருப்பாங்க. பவுல் பாருங்கள், அந்த அழகாக ரீசன் அவுட் பண்ணி கொண்டு வந்து அவர்களுடைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு இப்போ மனம் திரும்புங்கள்னு சொல்கிறார். சொல்லிட்டு இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அத்தேனே பட்டணத்தாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். அழகாக கொண்டு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட அங்கே நிறுத்திட்டார். தேவனை குறித்தும் ஆண்டவர் குறித்தும் பின்னாடி வரப்போகிற அந்த ஜட்ஜ்மெண்ட்டை குறித்தும் ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பையும் அங்கே கொடுத்துட்டார். அழகாக அவங்க விஷயங்களே சொல்லி அதில் கொண்டு வந்து மனம் திரும்புதலை சொல்லி ஆண்டவரை சொல்லி பின்னாடி வரப்போகிற ஜட்ஜ்மெண்ட்டை குறித்தும் சொல்லி ஒரு எச்சரிப்பையும் அவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப ஞானமாக அங்கே சொல்லிட்டார். அப்படியே கட்டாயம் அவர்கள் ஒரு ஆச்சரியத்தோடவும் சில பேர் அவர் மீது எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குவாதம் பண்ணவர்கள்லாம் அவர்களோடு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கும். ஆனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாருங்கள், இந்த விக்கிரக வணக்கத்தில் இருந்த இவர்கள் பவுல் பண்ண ஒரே ஒரு பிரசங்கம் மார்ஸ் மேடையில். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா பாருங்கள், இந்த மார்ஸ் மேடை அப்படிங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் சீட் மாதிரி. இந்த மார்ஸ் மேடைக்குன்னு நியாயாதிபதிகளெல்லாம் அங்கே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வச்சு தான் ஒருத்தரை சரி தப்புன்னு நியாயம் தீர்த்து மரண தண்டனைக்குள்ளே கொண்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஹில், ஒரு குன்று மேடை. அப்போது இந்த சத்தியத்தை கேட்டு இந்த மார்ஸ் மேடையில் இருக்கக்கூடிய நியாயாதிபதியில் ஒருத்தரே மனம் மாறி சத்தியத்துக்குள்ளே வரார். ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. பாருங்கள், வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 17:34. சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும் தாமரை என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். பாருங்க, சிலர் அங்கே விசுவாசிகளாக ஆகிறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யார் இந்த மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருத்தராக இருந்தாரோ தியோனிசியு அப்படிங்கிற ஒருத்தரே சத்தியத்துக்குள்ளே அங்கே வந்துறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்கள், ரொம்ப ஒரு அருமையாக இருக்குது. இதை படிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஞானத்தை குறித்து இந்த அத்தேனே பட்டணம் நமக்கு என்ன சொல்ல வருது, அங்கே என்ன சொன்னாரோ அதே தான் இன்றைக்கி நமக்கும். விசேஷமாக இந்த வசனம் நமக்கு அழகாக பொருந்தி வரதை நம்ம கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 17:30 அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அந்த விக்கிரக தேசத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். இன்றைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, விசேஷமாக இன்றைக்கு உரிய காலத்தை குறித்து பார்த்தோம்னா அறிவு பெருத்த காலம் இன்றைக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். 1874 அப்புறம் இப்போது நல்ல அறிவு சத்தியத்திலும் சரி, உலக ஞானத்திலும் சரி, டெக்னாலஜிலும் சரி, எல்லா இடத்துலையும் அறிவு பெருத்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா எல்லாம் அறியாமையுள்ள காலங்களாக இருந்துச்சு. விசேஷமாக இன்றைக்கி நாம் சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோம். நமக்கு இந்த வசனம் எப்படி பொருந்தது அப்படின்னா, சத்தியத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அறியாமையுள்ள காலத்தில் இருந்தோம். ஆனால் இப்போ விசேஷமாக நாம் அறிவு பெருத்த காலத்தில், அதாவது நல்ல சத்திய அறிவு பெருத்த ஒரு நிலைமையில் நாம் இருக்கோம். அநேக சத்தியங்கள் எல்லாம் நம்முடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக வெளியே வந்துருச்சு. அப்படின்னா அங்கே எப்படி அந்த அத்தேனே பட்டணம் முழுக்க விக்கிரகமாக இருந்துச்சோ, அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக தேவன் கொடுத்தாரோ, நமக்குள்ளேயும் அநேக விக்கிரகங்கள் இன்றைக்கி இருக்குது. அப்போ தேவன் நம்மை பார்த்தும் என்ன சொல்கிறார், அறியாமையுள்ள காலங்கள் எனக்கு காணாத ஒரு மாதிரி இருந்துட்டேன், இப்போது உங்களுக்கு எல்லா சத்திய அறிவும் வந்துருச்சு, இப்போது இனி காலம் செல்லாது, இனி நீங்கள் மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமாக கடைசி கால பாத அங்கங்களாகி நமக்கு சொல்கிறார். அநேக விக்கிரகங்கள், நான் அப்படிங்கிற விக்கிரகம் நமக்குள்ளே இருக்குது, சுயநலம் அப்படிங்கிற ஒரு விக்கிரகம். வசனங்களில் படித்தோம்னா அநேக வசனங்கள், பொருளாசை, பேராசைன்ற திருவிவிலியத்தில் அது ஒரு விக்கிரக ஆராதனை. அதே மாதிரி ரெண்டகம் பண்ணுதல், கலகம் பண்ணக்கூடிய விஷயம், இது எல்லாமே ஒரு விக்கிரக ஆராதனையாக நமக்குள்ளே இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்து தேவன் சொல்கிறார், அங்கே விக்கிரக வணக்கம் பண்ண அத்தேனே பட்டணத்தாரில் ஒரு சிலர் அங்கே மனம் திரும்பினாங்க. இன்றைக்கு அதே எச்சரிப்பு தான் இன்றைக்கி நமக்கும் கொடுக்குறார். சரி, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கப்புறம் அத்தேனே பட்டணத்திலிருந்து அடுத்த பட்டணத்துக்கு வரார். இப்போ கவனிக்கலாம், அத்தேனே பட்டணம் ஒரு விக்கிரகமான ஒரு பட்டணம். இப்போ அடுத்த பட்டணத்துக்கு பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப நாள் இருந்து அங்கே சத்தியத்தை சொல்கிறார். இங்கே என்ன முக்கியமான விஷயம் நடந்துச்சு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18 1 வசனம். அதன் பின்பு
பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து இப்போ எங்கே வரார் அப்படின்னா, நம்ம விசேஷமான ஒரு பட்டணம் கொரிந்து பட்டணத்துக்கு வரார். அத்தேனேலேருந்து அடுத்த ஸ்டேஷன் கொரிந்து பட்டணத்துக்கு வரார். ஸோ இதுவும் அங்கே ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சிட்டியாக அங்கே இருக்குது, ஒரு வணிக நகரம். இந்த ஒரு பட்டணத்தில் பார்த்தோம்னா மக்கள் தொகை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்திலேயே 7 லட்சம் மக்கள் அப்போவே அங்கே வாழ்ந்திருக்காங்க. அப்போது இதில் பார்த்தோம்னா 3ல் 2 பகுதி ஜனங்கள் வந்து அடிமை ஜனங்களாக இருந்திருக்காங்க. பாருங்கள், அப்போல்லாம் இந்த ரோமன் கவர்மெண்ட்டுக்கு கீழே அடிமைகளாக இருந்த ஒரு ஜனங்களாக அங்கே இருந்திருக்காங்க. இப்போது இந்த கொரிந்து பட்டணத்தை குறித்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்த பட்டணங்கள் பிலிப்பி, தெசலோனிக்கே, பெரோயா பட்டணங்கள், இவர்களுடைய அந்த குணலட்சணங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அதை அப்படியே நம்ம மைண்டில் வச்சுட்டு இப்போ கொரிந்து பட்டணத்துக்குள்ளே போகலாம். இப்போ போய் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த பிலிப்பி, தெசலோனிக்கே, பெரோயா பட்டணத்தாரோட நம்மளை நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோம். அப்போ நம்மளுடைய சபைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ கொரிந்து பட்டணத்தையும் நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன நடக்குது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதிராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். இந்த கொரிந்து பட்டணத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் நமக்கு கிடைக்குது. என்ன அப்படின்னா, இப்போது பாருங்கள், இப்போ யூதரெல்லாம் ரோமாபுரியில் இருக்காங்க. இப்போ ரோமாபுரியில் ஒரு நியூ ஆர்டர் ஒன்று வருது. என்ன அப்படின்னா, கிளவுதிராயன், நமக்கு தெரியல, கிளாடியஸ் சீசர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திடீர்னு யூதர்கள் யாருமே இங்கே ரோமில் இருக்கக்கூடாது, நீங்கள் எல்லாருமே நாட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியாக ஒரு அறிவிப்பு அங்கே போட்டுறார், ஒரு சட்டம் ஒன்று போட்டுறார். உடனே யூதர்கள்லாம் பயந்து அங்கே ஓடுறாங்க. இப்போ போகும்போது அங்கே ரோமில் இருந்த ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா அப்படிங்கிற ஒரு தம்பதி, இவங்க என்ன, ஆக்கிலா அப்படிங்கிற ஒரு யூதன், அவருடைய மனைவி பிரிஸ்கில்லா, இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அங்கே இருந்து இப்போ நேராக கொரிந்து பட்டணத்துக்கு வந்து இங்கே செட்டில் ஆகிறாங்க. எக்ஸாக்டாக அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ கொரிந்து பட்டணத்துக்கு வரார். பாருங்க, கவனிக்கலாம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இவரும் அங்கே கூடார தொழில் செய்யக்கூடியவராக இருக்கிறதுனால, இவங்களும் அதே தொழிலில் இருக்கிறதுனால, இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த தொழிலை செய்கிறாங்க. அதே நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்திலிருந்து இவர்கள் சத்தியத்தையும் அங்கே கற்றுக்கொள்கிறார்கள். முக்கியமான ஒரு விஷயம் இதில் கவனிக்கலாம். இந்த சம்பவத்தில் ஒரே ஒரு சகோதரர் சகோதரி சத்தியத்துக்குள்ளே வருவதற்காக தேவன் எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் அங்கே பண்ணுறார் பாருங்க. ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த யூதர்களையும் அங்கே நகர்த்துறார். எதுக்கு? ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா சத்தியத்துக்குள்ளே வரணும். அதற்காக அங்கே அவ்வளோ பெரிய சட்டம் அங்கே போடப்படுது. அதை நிமித்தம் அத்தனை யூதர்களும் நகர்த்தப்படுறாங்க, சிதறடிக்கப்படுறாங்க. இதில் ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா கொரிந்து பட்டணத்துக்கு வராங்க. இவர்கள் மூலம் சத்தியத்துக்குள்ளே அங்கே வராங்க. பாருங்கள், இவங்க அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் இவங்க சத்தியத்துக்குள்ளே வராங்க. பாருங்கள், இதில் ஆச்சரியமான விஷயம் இதுதான். தேவன் ஒருத்தர் சத்தியத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோடு ஒருத்தர் இருக்கார்னா, அவர்களுக்காக டோட்டல் காரியங்கள், தேசத்தினுடைய காரியங்களே அங்கே நகர்த்தக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயத்தை இந்த ஒரு சம்பவத்தில் நம்ம கவனிக்கலாம். சரி, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்தில் வந்துடுறார். ஆக்கிலா, பிரிஸ்கில்லா இவங்களுக்குள்ள சத்தியத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். அப்போது வழக்கம் போல் பவுல் போய் ஜெபாலயத்தில் கொரிந்து பட்டணத்தில் அங்கே சத்தியத்தை அங்கே சொல்கிறார். பாருங்கள், இப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போது சகோதரர்கள் திரும்பி வந்துடுறாங்க. பாருங்கள், மக்கோதோனியாவிலிருந்து சீலா, தீமோத்தேயு இவங்கெல்லாம் ரிட்டன் வந்துடுறாங்க. வந்தோடனே பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு அங்கே திருஷ்டாந்தப்படுத்துகிறார். ஸோ அதற்கப்புறம் பாருங்கள், இப்போது தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாக இருக்காத, நான் உன் கூட இருக்கேன், உனக்கு தீமை செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி இப்போ தேவன் அங்கே சொல்லிடுறார். பாருங்கள், இந்த ஒரு பட்டணத்தை குறித்து பார்த்தோம்னா அநேக ஜனங்கள் 7 லட்சம் பேர் ஆல்ரெடி இருந்தாங்க. ஸோ இப்போ தேவன் சொல்லிட்டார், எனக்கு அநேக ஜனங்கள் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போஸ்தலனாகிய பவுல் 1.5 வருஷத்திற்கு மேலாக இங்கே இருந்து இங்கே சத்தியத்தை அங்கே சொல்லியிருக்கார். அப்படின்னா பவுல் சில பட்டணங்கள் எல்லாம் பார்த்தோம்னா சில மாதங்கள், சில வாரங்கள் எல்லாம் சொல்லிட்டு அப்படி கடந்து வந்துடுறார்.
ஆனால் இந்த இடத்துல மட்டும் விசேஷமாக தேவன் சொல்கிறார், இங்கே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, அதனால் நீ பயப்படாமல் பேசு அப்படின்னு சொன்ன உடனே 1.5 வருஷத்துக்கு மேலே இருந்து அங்கே சத்தியத்தை சொல்லி அங்கே சபைகளை திடப்படுத்துகிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த சபை வளர்ந்துருக்கணும்? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, தெசலோனிக்கே சபை எவ்வளோ வளர்ந்துருந்துச்சு, அதுக்கு மேலே வளர்ந்துருக்கணும். பெரோயா பார்த்தோம், அதுக்கு மேலே வளர்ந்துருக்கணும். பிலிப்பி சபை பார்த்தோம் அன்பில், அதுக்கு மேலே அன்பில் இவங்க வளர்ந்துருக்கணும். ஆனால் என்ன ஒரு பரிதாபமான விஷயம் அப்படின்னா, இப்போ கொரிந்து பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சத்தியத்தை சொல்லிவிட்டு இப்போ அடுத்த பட்டணங்களுக்கு அவர் சத்தியம் சொல்ல போயிடுறார். போனதுக்கப்புறம் இப்போது இந்த கொரிந்து பட்டணத்தை குறித்து இப்போ நியூஸ் பவுலுக்கு வருது. பாருங்கள், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. பாருங்கள், இப்போ கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற ஒரு சகோதரி, அவங்களுடைய வீட்டார் சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி இப்போ பவுலுக்கு நியூஸ் அனுப்புகிறாங்க. குலோவேயால் அப்படிங்கிற ஒரு சகோதரி இப்போ என்ன நியூஸ் அனுப்புகிறாங்க? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இந்த சபை எப்படி இருந்திருக்குது பாருங்க. ஏறக்குறைய 1.5 வருஷத்துக்கு மேலே, ஏறக்குறைய 2 வருஷம்னு வச்சுக்கலாமே. இப்போ அந்த அளவுக்கு இருந்து சத்தியத்தை சொன்ன, சத்தியத்தை கேட்ட ஒரு சபையில் அன்பு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. பிலிப்பி பட்டணத்தில் எப்படி இருந்துச்சுங்க, தெசலோனிக்கேயில் எப்படி, அன்பின் பிரயாசத்தில் எப்படி இருந்தாங்க, மொத்த சபைகளுக்கும் அன்பு செலுத்துகிறாங்க. இந்த கொரிந்து பட்டணத்தை கொஞ்சம் கவனித்தோம்னா பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள் எல்லாம் வந்திருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை, வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, நம்ம இந்த மெமோரியல் டைம்லலாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, மெமோரியல் கூட அவர்கள் ஒழுங்காக அனுசரிக்கலை. அவங்கவுங்க சொந்த போஜனத்தை கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு துணிகரமான விஷயங்களுக்குள்ளாம் அவங்க போயிருக்காங்க. ஸோ பாருங்கள், சபை வளரவே இல்லை, ஆவிக்குரிய விஷயத்திலே வளராமல் அவங்க ஸ்டில் மாம்சத்திலேயே இருந்து மனுஷ மார்க்கமாகவே அங்கே நடந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படின்னா பாருங்கள், இப்போ நம்மளுடைய சபைகளை நம்ம அப்படியே கம்பேர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சபைகள் எப்படி இருக்குது? அங்கே பவுல் சொன்னார் இல்லைங்களா, எங்கள் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்களேன்னு சொல்லி தெசலோனிக்கே சபையை பார்த்து சொன்னார். ஸோ அந்த சபைகளெல்லாம் அப்படி இருந்தாங்க. இப்போது கொரிந்து சபை எப்படி இருக்குது? பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள். நம்ம சபை எப்படி இருக்குது? நம்ம அப்படியே நம்ம கம்பேர் பண்ணிகிட்டே வாங்க. இப்போது அடுத்தது பார்த்தோம்னா இந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்குது அப்படின்னா, பெரோயா பட்டணத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, மனோவாஞ்சையாய் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொண்டாங்க. காரியம் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்போது தேவனுடைய பிள்ளைகள் எதுவுமே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்மளுடைய கருத்துக்களை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்திட்டு மற்றவர்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. இந்த மாம்சம் அப்படி தான் சொல்லும், நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் சொல்கிறது தான் சரி, இப்படி நிற்கும். கொரிந்து சபையில் பாருங்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாக்கும்படிக்கு பைத்தியகாரனாக கடவன். என்ன மாதிரி வசனம் பாருங்கள். உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. ஒருவனும் உங்களில் தன்னை ஞானி என்று எண்ணினால், அப்போ இவங்க எப்படி அவங்க எண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா, தாங்கள் தான் ஞானிகள், எங்களுக்கு எல்லாம் தெரியும். பாருங்கள் எப்படி ஒரு அவ்வளவு நாள் இருந்து, ஏறக்குறைய 2 வருட காலங்கள் அங்கே இருந்து சத்தியத்தை சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் வந்தால் இப்படி நியூஸ் எல்லாம் வந்தால் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அவர்களுடைய அந்த பிரயாசங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி தான் இந்த 1 கொரிந்தியர் ஃபுல்லாக படித்து பார்த்திங்கன்னா அநேக விஷயங்கள் இருக்குது. பயங்கரமாக கடிந்து கொண்டு அங்கே திட்டுவார். பாருங்கள், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ரேஞ்சில் அவர்கள் இருந்திருக்காங்க. அதனால் அதுவும் இல்லாமல் நமக்கு நல்லா தெரியும், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரமெல்லாம் படிக்கும்போது அருவருப்பான விபச்சார பாவங்களெல்லாம் அந்த சபைகளில் இருந்திருக்கு. உலக ஜனங்களே அருவருப்பாக பார்க்கக்கூடிய விஷயங்களெல்லாம் சபைகளுக்குள்ளே அங்கே வந்து இருந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் பாருங்கள், அங்கே தெசலோனிக்கே சபையை குறித்து என்ன விட்னஸ் கொடுத்தார், எங்கள் மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருப்பவர்களேன்னு சொல்லி சொன்னார். இதே மாதிரி தான் பிலிப்பி சபை, பெரோயா சபையெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே போட்டியில் இருந்தாங்க நற்குணத்தில். இந்த சபையை குறித்து பவுல் என்ன விட்னஸ் கொடுக்குறாருன்னு பாருங்கள். மகிழ்ச்சியின் கிரீடம்னு அங்கே சொன்னார், இங்கே என்ன விட்னஸ் பாருங்கள். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இன்னும் மாதிரி வசனம் பாருங்கள். இது ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக சொல்கிறார், கிண்டல் பண்ணுற மாதிரி. அப்போது
நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் அங்கே எங்கள் மகிழ்ச்சியின் கிரீடம்னு ஒரு சபைக்கு விட்னஸ் கொடுத்தார். இப்போது இங்கே என்ன சொல்கிறார்? நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் நாங்கள் பைத்தியக்காரர், நீங்கள்லாம் புத்திசாலிகள், நீங்கள்லாம் ரொம்ப ஞானிகள்ப்பா, நாங்கள்லாம் பைத்தியக்காரங்க. பாருங்கள் எவ்வளோ பரிதாபமான விஷயம். அதே மாதிரி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நாங்கள்லாம் பலவீனர்கள், நீங்கள்லாம் ரொம்ப பலவான்கள். அதே மாதிரி நாங்கள் எல்லாம் கனவீனர்ப்பா, நீங்கள் ரொம்ப கனவான்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபை குறித்து ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு விட்னஸை அந்த சபை அங்கே வாங்குது. அப்படின்னா கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒருவேளை நாமும் இதே குணலட்சணங்களில் இருந்தால் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான குணலட்சணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், வாக்குவாதங்கள், பொறாமைகள், மார்க்க பேதங்கள் எல்லாம் பின்னாடி வந்துச்சு. பின்னாடி நம்ம பார்க்கலாம், அப்பல்லோவெல்லாம் அங்கே போய் சத்தியத்தை சொன்னதுக்கப்புறம் யார் பெருசு, ஒவ்வொரு குரூப்பாக பிரிஞ்சுக்கிட்டாங்க. நான் பவுல் குரூப்பு, நான் அப்பல்லோ குரூப்பு, நான் பேதுரு குரூப், இந்த மாதிரி பிரிவினைகள் எல்லாம் கலந்து அங்கே சபைகளில் ரொம்ப தேவனுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமையில் அந்த சபை போய் அங்கே மாட்டிடுச்சு. இப்போ இன்றைக்கு நம்ம சபையும் கொஞ்சம் கவனிக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஒருவேளை இந்த மாதிரியான குணலட்சணங்கள் இன்றைக்கி நமக்குள்ளே இருந்தால் நம்மை பார்த்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே என்ன சொல்லுவார்? நாங்கள்லாம் பைத்தியக்காரர், நீங்கள்லாம் புத்திசாலிகள். இன்றைக்கி இந்த மாதிரி சொன்னால் நம்ம சபையை பார்த்து சொன்னால் எப்படி இருக்கும்? கவனிக்கலாம். அதே மாதிரி நாங்கள்லாம் பலவீனர், உங்கள் சபை ரொம்ப பலவான சபைப்பா, நீங்களாம் ரொம்ப கனமானவர்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினையால் நம்ம இருதயத்தை போய் தொடணும். அதுக்காக தான் தேவன் இந்த வசனங்கள், இந்த சம்பவங்களெல்லாம் அங்கே சத்தியங்களாக நமக்கு கொடுத்துட்ருக்கார். அப்போது ஒருவேளை இந்த மாதிரியான குணங்கள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் நம்முடைய சபை ஒருவேளை அன்பின் பிரயாசத்தில் தெசலோனிக்கே சபை மாதிரி, பிலிப்பி பட்டணம் மாதிரி, பெரோயா பட்டணம் மாதிரி நற்குணத்தில் நாம் இருந்தோம் அப்படின்னா இன்றைக்கு நம்ம சபையும் பார்த்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தான் சொல்லுவார் அப்படின்னா, மகிழ்ச்சியின் கிரீடமுமாக இருப்பவர்களேன்னு சொல்லுவார். இந்த பாடத்தினுடைய தலைப்பு பார்த்தோம் இல்லைங்களா? இன்றைக்கி நம்ம சபை மகிழ்ச்சியின் கிரீடமாக இருக்கா, அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் பைத்தியக்காரர், நீங்கள்லாம் ஞானிகள்ப்பா, அந்த நிலைமையில் இருக்கா? நம்மை நாமே நாம் சீர்தூக்கி பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. இதில் இந்த கொரிந்து பட்டணம் நமக்கு எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு சாட்சியாக இருக்குது. ஒருவேளை இந்த மாதிரியான குணங்கள், பொறாமை, வாக்குவாதம், பிரிவினைகள் இதெல்லாம் நமக்குள்ளே, நம்ம சபைகளுக்குள்ளே இருந்தால் நாம் இப்போ என்ன பண்ணலாம்? இதையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சத்தியம் நமக்கு என்ன சொல்லுது? அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் நிருபத்தை பயங்கர கோபத்தில் கடிந்து கொண்டு கொரிந்து சபைக்கு எழுதிட்டார். இப்போது இதில் தெசலோனிக்கே, பெரோயா, பிலிப்பி இந்த பட்டணங்கள் மகிழ்ச்சியின் கிரீடமாக இருக்கிறாங்க, விட்னஸ் அங்கே கொடுக்குறார். இப்போது கொரிந்து பட்டணத்துக்கு இந்த மாதிரி கடிந்து கொண்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொன்னதுக்கப்புறம், இந்த முதல் நிருபம் அங்கே போய் கிடச்சதுக்கப்புறம் அது எப்படி அங்கே வேலை செஞ்சுருக்கு அப்படின்னா பாருங்கள், நமக்கான படிப்பினைகள். ஒருவேளை இந்த குணலட்சணங்கள் நம்முடைய சபைகளில் காணப்பட்டால் இன்றைக்கி நம்மையும் கடிந்து கொண்டு அங்கே சொல்கிறார் அந்த முதல் நிருபத்தில் சொன்ன மாதிரி. அதை கேட்டு நாம் என்ன பண்ணணும், அங்கே என்ன பண்ணாங்க பாருங்கள், வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. பாருங்க, நான் அந்த நிருபத்தில் நான் உங்களை துக்கப்படுத்திட்டேன், அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். முதல் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கடிந்து கொண்டு அவர் அந்த கண்டித்து சொன்னது நிமித்தம் அந்த கொரிந்து சபை இருதயத்தில் குத்தப்பட்டு அவர்கள் துக்கப்பட்டிருக்காங்க. தேவனுக்கேற்ற துக்கம். ஐயோ, நாங்கள் இப்படி பண்ணிட்டோமே, எங்கள் சபைகள் இவ்வளவு மோசமாக போச்சே, தேவனுக்கு விரோதமாக இந்த அளவுக்கு நம்ம போயிட்டோமேன்னு சொல்லி அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு தேவனுக்கேற்ற துக்கம் அங்கே அடையிறாங்க. பாருங்க, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையாயும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். பாருங்க, தேவனுக்கேற்ற துக்கம் அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டு அங்கே நொறுங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள், அதனால் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும்
எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு இந்த காரியத்தில் நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ரொம்ப ஒரு அருமையான சாட்சியாக இருக்கு இல்லைங்களா? ஆரம்பத்தில் தவறி போனாலும் விசேஷமாக இந்த கொரிந்து சபை வந்து இப்போ நமக்கு அழகாக பொருந்தி வரதை நம்ம கவனிக்கலாம். ஏன்னா இப்போது கடைசி கால பாதங்கம் பூமியில் இருக்குது, அநேக அழுக்குகள் பூமியில் இருக்குது, இது எல்லாமே பாதம் தான் அங்கே கான்டாக்டில் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் கடைசி கால சபை சாத்தான் கொஞ்ச காலம் என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு உக்கிரமாக இறங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ இதெல்லாம் நமக்குள்ளே காணப்படும் போது இப்போது பவுல் மூலமாக தேவனுடைய வசனங்கள் நம்ம கடிந்து கொண்டு நமக்கு சொல்லுது, இப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அங்கே எப்படி அவர்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்து அதில் நொறுங்கி எல்லா விதத்திலும் தங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினார்களோ அதே மாதிரி நாமும் இருதயத்தில் குத்தப்பட்டு நம்மை சுத்தவான்கள் என்று நாம் விளங்க பண்ணணும். அதற்காக தான் தேவன் இந்த பாடங்களை எல்லாம் நமக்கு கொடுக்குறார். கடைசியாக இந்த கொரிந்து சபை குறித்து அங்கே முதல் நிருபங்களில் பயங்கரமாக திட்டினார் இல்லைங்களா? இப்போ ஃபைனல் விட்னஸ் கொடுக்குறாரு பாருங்கள். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மிகுந்த தைரியத்தோடே உங்களுடன் பேசுகிறேன், உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன், எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலேயும் பரிபூரண சந்தோஷமாக இருக்கிறேன். பாருங்க, என்ன மாதிரி ஒரு சாட்சியை திரும்ப அவர்கள் தவறுகளை திருத்தி கொண்டு அவர்கள் ஒரு விட்னஸ் இவங்களும் வாங்கிட்டாங்க. பாருங்கள், உங்களை குறித்து நான் மிகவும் மேன்மை பாராட்டுறேன், ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு ஒருவேளை நம்மும் இந்த மாதிரியான குணலட்சணங்கள் இருந்தால் நாம் இருதயத்தில் குற்றப்பட்டு மனஸ்தாபப்பட்டு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்து அதை நாம் திருத்தி கொள்ளும்போது இன்றைக்கு நமக்கும் இந்த சர்டிஃபிகேட், இந்த ஒரு விட்னஸ் நமக்கு கிடைக்கும். மேன்மை பாராட்டியேன், ஆறுதலால் நிறைந்திருக்கேன், அங்கே எப்படி சொன்னாரோ அதே விஷயங்கள் தான். ஸோ இந்த சபைகள் எல்லாமே பார்த்தோம்னா பாருங்கள், பிலிப்பி சபை, தெசலோனிக்கே சபை, பெரோயா, அத்தேனே, விக்கிரகப்பட்டணம், அதிலும் ஒரு சிலர் வராங்க சத்தியத்துக்குள்ளே தேவனை நோக்கி. கொரிந்து பட்டணம் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து திருத்தி கொண்டு. ஸோ எல்லா சபைகளுமே பார்த்தோம்னா அவர்கள் மகிழ்ச்சியின் கிரீடமாக அங்கே இருந்திருக்காங்க. சரி, இப்போது இந்த கொரிந்து பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஊழியத்தை அங்கே செய்கிறார். ஊழியத்தை முடிச்சுட்டு இப்போ அடுத்தது ஸ்டேஷன் எங்கே வரார் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கேரியா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். பாருங்கள், இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ அங்கேருந்து இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் கிளம்புறார். என்ன எதுக்கு கிளம்புறார் அப்படின்னா பாருங்கள், சகோதரத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடினால் தலை சவரம் பண்ணிக்கொண்டு அங்கே கிளம்புறார் கெங்கிராயா பட்டணத்தில். அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா நசரேய விரதத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ முடி நீளமாக வளர்த்துட்டு ஷேவ் பண்ணக்கூடிய விஷயம், அல்லது ஃபுல்லாக ஷேவ் பண்ணிவிட்டு அங்கே நசரேய விரதம் அங்கே இருக்க ஆரம்பிப்பாங்க. அது அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து அவங்க நசரேய விரதத்துக்குள்ளே போவாங்க. அதுக்கப்புறம் முடி அங்கே வளர்த்துவாங்க. அப்போது இது குறித்து தான் அங்கே பண்ணுறார். ஸோ இவருக்கு ஏதோ ஒரு பிரார்த்தனை இருந்திருக்கு. நிமித்தம் அந்த நசரேய விரத நிமித்தம் அவர் தலை சவரம் பண்ணிவிட்டு இப்போ சீரியா தேசத்துக்கு போய் கப்பல் ஏறுறார். இப்போ என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இவங்களும் கூட போயிடுறாங்க கொரிந்து சபையில் இருந்து. இப்போ நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலோடைய இவங்களும் கிளம்பிடுறாங்க. பாருங்கள், அத்தேனே பட்டணம், அதற்கப்புறம் அங்கேருந்து கொரிந்து பட்டணத்துக்கு வராங்க. இப்போ கொரிந்திலிருந்து கிளம்பி அடுத்தது கிளம்புறாங்க. கூட யார் யார் வராங்க அப்படின்னா ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இவங்களும் வராங்க. இவங்க எல்லாரும் நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னா நேராக எபேசு பட்டணத்துக்கு வராங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு எபேசு பட்டணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வரார். இப்போ இந்த எபேசு பட்டணத்தில் இங்கே என்ன நடக்குது? சரி, இப்போ இவங்க ஏன் எபேசு பட்டணத்துக்கு வராங்க? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தேவனுடைய திட்டம் இவங்க எதை நிமித்தம் வந்திருக்கலாம் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் மீது வைத்த அன்பின் நிமித்தம் இவர்கள் கூடயே வந்திருப்பாங்க. நாங்களும் கூட வரோம் அப்படின்னு சொல்லி சத்தியத்தின் மீது இருந்த மிகுந்த வாஜை சகோதர அன்பின் நிமித்தம் இவர்கள் கூட வந்திருக்கலாம். அதற்கும் மேலாக இங்கே மிகப்பெரிய ஒரு தேவனுடைய திட்டமும் அங்கே இருக்குது. ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு தேவ திட்டம் இருக்குது. அது என்ன பாருங்க. ஆனால் இங்கே இவங்க எபேசு பட்டணத்துக்கு அங்கே வராங்க. பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 18:19. அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். எபேசு பட்டணத்துக்கு வரார். எபேசு பட்டணத்துக்கு வந்து இங்கே வழக்கம் போல் ஜெபாலயத்துக்கு போய் அங்கே யூதர்களோட சம்பாஷணை பண்ணுறார், சத்தியத்தை சொல்கிறார்.
இன்னும் கொஞ்ச நாள் இதில் எபேசு பட்டணத்தில் இப்போது இந்த 2ஆம் சுவிசேஷ பிரயாணத்தில் வரும்போது ஒரு வாரம் தான் அங்கே தங்குறார் பாருங்கள். அவன் இன்னும் கொஞ்ச நாள் எங்களோடு தங்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டபோது, வருகிற பண்டிகையில் எப்படியாவது நான் எருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு பாருங்கள் அங்கேருந்து கிளம்பிறார். இல்லை நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நான் எருசலேமுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான். அதாவது பாருங்கள், இதனுடைய சுருக்கம் பார்த்தோம்னா இப்போ எபேசில் இருக்கார். இங்கே வந்து ஒரு ஓய்வு நாள் தான், ஒரு வாரம் தான் அங்கே இருக்கார். இருக்கும்போது இப்போ சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் கூட இருங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன இல்லை நான் வந்து பண்டிகைக்குள்ளே நான் எருசலேம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எபேசுவிலிருந்து நேராக எங்கே வரார் அப்படின்னா செசரியா அங்கே வரார். பாருங்கள், இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எபேசு பட்டணத்திலேயே இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை இங்கேயே விட்டுறார். நல்லா கவனிக்கலாம். கொரிந்து பட்டணத்துலேருந்து இவங்களும் கூட வராங்க, எபேசுக்கு வராங்க. எபேசுவில் ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை அங்கேயே இருக்க சொல்லிட்டு இப்போ பவுல் மாத்திரம் கிளம்பி செசரியா பட்டணத்துக்கு வரார். செசரியா வந்து அதற்கப்புறம் அங்கேருந்து ஜெருசலேம் அங்கே வரார். ஜெருசலேம் வந்துட்டு அதற்கப்புறம் திரும்ப அவருடைய சபைக்கு அங்கே அந்தியோகியாவுக்கு போகிறார். ஸோ இதுதான் இந்த ஒரு ஹிஸ்ட்ரி. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை கொரிந்து பட்டணத்திலிருந்து பவுலோடு வரணும், வந்தவங்களை ஏன் எபேசு பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே விட்டுட்டு இவர் மாத்திரம் அங்கே போகணும்? இதை குறித்து நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் தேவனுடைய சத்தியங்களை நாம் தியானிக்கலாம். கேட்ட சத்தியங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமீன்.